வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குது ரொம்ப நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருக்கும். வியாபாரத்தின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பீங்க. பட் இன்னும் குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி ஃபீலே, அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணுங்கிற லிஸ்ட்டெல்லாம் எடுப்பீங்க. இதெல்லாமே பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், அதே நேரத்தில் வந்து வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுக்தின்னு குரு வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 5 6ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்களோ, நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனில் ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டாக இல்லையோங்கிற ஃபீலிங்களே கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் தர்க்கம் பண்ணுறது, குழந்தைகள் வந்து சில நேரங்கள் நம்மளை வந்து மனநோகம் பேசுகிறதுக்கான வாய்ப்பாளர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் வந்து சில பேர் நம்ம குழந்தைகளை பற்றி ஏதாச்சும் தவறுதலாக பேசி அதனால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி. குரு வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் புதிய தொழில் வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறவங்களுமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி வந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி வந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி. ராசி மற்றும் 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்டெரக்டாக வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ லாபம் வரும், அவ்வளோ லாபம் வரும், நம்மளை பேராசை கட்டி ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாகிறது கேது தசாபுக்தி வந்தவங்கள். கேது வந்து 12ல் இருக்கார். 12ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து நிறைய பிரயாணத்தை விரும்பிங்க. அமைதியாக ஒரு இடத்துல போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய கொடுக்கும். ஆன்மீக சம்பந்தமான தாக்கங்களை அதிகமாக ஏற்படுத்துகிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 9ஆம்
அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த விட்டு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, சாமி நம்மக்கிட்ட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா, எப்படி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் சாமி வந்து எப்படி பேசணும், ஒரு இன்ட்யூஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது. அவர் ஒருத்தர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே, அவர் கொடுத்தார். ஸோ அதை வந்து படிக்கும்போது நான் ரொம்ப அசால்ட்டாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதை முழுக ஆரம்பித்தேன். அதில் வந்து நம்ம பாபா படத்தில் வர மாதிரி இந்த காத்தாடி கையில் வர்றது, அதை நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடி தெரியுது, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்க வந்து வந்தாங்க இவங்க வந்தாங்கன்ற மாதிரி நிறைய மகான்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் வரும். கொஞ்சம் மேஜிக்காக இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரார்த்தனையில் இருக்கும்பொழுது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஜஸ்ட்டு கூப்பிட்டு பார்ப்போம் வராங்களான்னும் போது அப்போ கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரின்னு ஃபீலாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நாம் இறைவனை நினச்சி டெய்லி, இது வந்து ஒரு ப்ராக்டிஸிங் தான். எப்படி வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு டெய்லி சமைச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி கைப்பக்குவத்துலேயே அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஓடும். அதே மாதிரி தான் இறைவனிடம் நீங்கள் பேசணும், இறைவனிடம் ஒன்றணும்னா நீங்கள் நம்பணும். நிறைய பேர் நம்புறதே கிடையாது. நான் 2 பழம் வச்சு 2 வத்தி குத்துனேன், பொட்டு வச்சுட்டேன், பூ வச்சுட்டேன், எனக்கு சாமியெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவாதேவி கணக்கும் வியாபாரமும் தான் வந்து இறைவன்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. இறைவன் என்றவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு, அதனால தான் வந்து கோயிலில் கூட பார்த்திங்கன்னா பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பான். பலிபீடம்னு நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய அந்த ஈகோலாம் தூக்கி அங்கே பலி கொடுத்துட்டு நீ ஒரு சராசரி ஒரு சின்ன ஆன்மாங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சரணடைஞ்சின்னா உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பலிபீடம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனதார எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. 1000 பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு கொடு, எனக்கு இத்தனை கோடி ரூபா பணம் கொடு, அவனை கார் வாங்கிட்டேன் எனக்கு கார் கொடுன்னு கேட்குறது அர்த்தமே கிடையாது. முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணோன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது ஒரு பையன் எப்படி பின்னாடியே லோன்னு அலையிறானோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இறைவனை அடையணும்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவன் இருக்கிறத நம்புங்க. அது ஒரே இறைவனை பிடிக்கணும். சில பேர் வந்து 10 சாமி வச்சுருப்பான். 10 சாமி வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒன்றாயிரும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த இறைவனுங்கிற ஒரு சாமி, அது முருகனோ துர்கையோ எதாக வேணா இருக்கட்டும், ஸோ ஈஸ்வரனோ எதாக வேணா இருக்கட்டும், ஒரு ஒளி பிம்பமாக கூட நினச்சிக்கணும். ஆனால் அது டெய்லி நினைக்கணும். டெய்லி நினச்சி அந்த பர்டிகுலர் டைம், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் வந்து பாருங்கள், இஸ்லாம்லேயும் சரி கிறிஸ்தவத்திலையும் சரி நம்ம கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டிலையும் சரி பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரே பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வகுத்துருக்காங்க. 4:30 மணி ஜபத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதிகாலையில் வந்து துவா பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் கொண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். நம்மளது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற அத்தனை வேலும் ஜெயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் அங்கே இருக்கிறதா நினச்சி உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். இறைவன் உங்களிடம் கண்டிப்பாக பேசுவார். எப்படி பேசுவார்னா உங்களால் உணர முடியும். அவரை பார்க்க முடியுமானா எனக்கு தெரியாது, ஆனால் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமாக ஒரு மனித ரூபத்தில் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாருங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இறைவனை கண்மூடித்தனமாக, அது எப்படி தெரியுங்களா, டேம் ஷியோராக நம்புகிறோம். அந்த மாதிரி வந்து மனதால் இறைவனை வந்து நம்பும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து உங்கள்கிட்ட வருவார், பேசுவார், உங்களோட காண்டாக்டில் இருப்பாருங்கிறது உண்மையான விஷயம். பண்ணி பாருங்கள். அற்புதமாக உங்களுக்கு வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இறைவன் கொடுப்பாருங்கிறத உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.